Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்ல இருந்து பிக் பாஸ் 9 கிராண்ட் லான்ச் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi Orange Bloods, welcome to Rakesh and Jenny 2.0. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்று முதல் பிக் பாஸ் சீசன் 9 இனிதே தொடங்குகிறது. அப்புறம் என்ன 105 நாளைக்கு கண்டென்ட் பற்றாக்குறை இல்லாம சிறப்பா என்ஜாய் பண்ணலாம். சோ பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலோ இல்ல ஃபுல் எபிசோட பார்க்காம ஷார்ட்டா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலோ நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். கரெக்ட் லுக் கொடுக்குறேன். இப்போ இன்ட்ரோல டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜாலியா ஃபன்னா பார்த்துடலாமா? நிலத்தில் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளை அண்ணா பார்க்கதான் நீங்க வந்திருக்கோம். எடுத்த உடனே நம்ம சேதன கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு. பார்த்தா வீடு எப்படி தெரியுமா இருக்கு, அது அப்புறம் அந்த வீட்டுக்கே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ எவனோ ஒரு பெரிய இளிச்சமாய் சிக்கிட்டான் போல இருக்கு. ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேர்ல கரையோக்காரன்னு கறந்துருக்காங்க. அப்ப இந்த சீசன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போதுரோ அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அப்புறம் குரு நான் சொன்னேன்ல, மீட் மிஸ்டர் குருவாயூர் கோபாலகிருஷ்ணா. நமஸ்காரம் சார். கதாசிரியர். ஏன்னா வீட்டுக்கு போட்ட ஒரு இன்ட்ரோவோட விஷுவல் எஃபெக்ட்ஸே இப்படி இருக்குன்னா வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்க சனிக்கிழமை சாயந்தரம் பேசுறதுக்காக சோஃபா போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, அதை போட்டு வச்சிருக்காங்க. அப்ப கிச்சன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு நடுவுல இருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டா இருந்துச்சு. இவனுங்க குசு குசுன்னு பேசினா யாரு காதுலயும் கேட்காது. இப்ப சென்டர்ல தூக்கி போட்டோம்ல, சோ குசு குசுன்னு பேசினாலுமே எல்லாருக்கும் கேட்கும்ல. பின்ன போட்ட காசை எடுக்க வேணாமா அப்படின்னு பிளான் பண்ணி சென்டர்ல போட்டு வச்சிருக்காங்க. பட் மொத்த வீட்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிச்சாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஆதி காலத்தையும் கரண்ட் காலத்தையும் கலந்து ஒரு குட்டி மகாபலிபுரத்தையே கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற மூஞ்செல்லாம் பாக்குறப்போ ஏதோ அந்த லைட் எஃபெக்ட்ஸுக்கும் அந்த சிலை எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்கும் சின்ன வயசுல எல்லாம் பூச்சாண்டிக்காரன் வரான்னு சோறு ஊட்டுவாங்க தெரியுமா, அந்த பூச்சாண்டிக்கு மூஞ்சி உண்மையிலே இருந்தா இப்படிதான் இருக்கும்ன்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. இது மட்டுமா, கேப்டனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம், வீட்டுக்குள்ளேயே ஜக்கூசியா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் கேமரா வச்சிருக்காங்க. காலத்து பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த டப்பை போட்டு தண்ணியை உள்ள ஊத்தி நுர வர வச்சு அது உள்ள ஒரு ஹீரோயின் படுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அதுதான் இது. அதையும் எடுத்து வந்து சென்டர்ல போட்டு வச்சிருக்காங்க. எல்லார் கண்ணுக்கும் தெளிவா தெரியற மாதிரி. இந்த சீசன் ஒரே கேமரா அங்கேயே வச்சிருக்காங்க. அட பாயிங்களா, என்ன சொல்றது, பிரம்மாண்ட சிரிப்பையா. ஆனா இந்த வீட்டுக்கு எப்படியும் ஒரு 30-40 கோடி செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பைப்புல நல்லா மொட்டை அடிச்சிட்டு சிறப்பா சிக்கி இருக்குது. டேய் அலும்பு பண்ணி ஆட்ட துரத்துறாதீங்கடா. அத 6 மாசத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து சாப்பிடலாம். அமைதியா இருங்க, இல்லனா ஆடு மேறலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் யார் தெரியுமா? தர்பூசணி ஸ்டார். அவரே அவரை சொல்லிட்டேன், அடிப்ப அரக்கன்னு சொல்லிட்டேன். ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல, அந்த பைப்புல தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இல்லைங்க, நான் சரி இந்த வாட்டி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த கிராண்டா ஓப்பன்ல இருக்கும், எல்லாமே ஓகே தான். எனக்கு இவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்த மொத்தம் ஆஃப் ஆயிடுச்சு. நானும் ஒரு வாரம் சத்தியமா எதிர்பார்க்கல. சொல்லிட்டு இருந்தாங்க பட் வரமாட்டாங்க நினைச்சேன். ஆமா, ஆனா நல்லா வச்சு செய்யறதுக்குனே ஒரு ஆள் கூட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உள்ள இருக்கிற நினைச்சேன் பாவமா இருந்தது. அவங்க யாருக்கும் பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரி ஒரு ஆள். ஏன்னா உள்ள போயிட்டோம் வெளியே பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதனால பாவம் உள்ள இருக்கிறவங்க தான்ன்ற மாதிரி தோணும். ஐயா நீங்க எது கூட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த நடிப்பு அரக்கனை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரியும், இங்க உலக அளவுக்கு தெரிய வைக்க போறேன். நான் இப்போ ஒரு நடிப்பு நடிச்சு காட்டட்டுமா? நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், அதெல்லாம் நாங்க வெளியவே பார்த்தாச்சே, அதுக்கான இடம் இது கிடையாது. உள்ள ஒழுங்கா ஷோ ஆடு. 100 நாள் நீ வீட்டுக்குள்ள இருந்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டு என்ன கரும கன்றாவி வேணா பண்ணிட்டு போ, ஆனா இதெல்லாம் இப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள எங்க வெளிய வர, வெளிய உள்ள போ. இந்த பீஸும் உள்ள போய் அம்மா தாயே உன்னை நம்பித்தாமா அப்படின்னு என்ட்ராச்சு. அவ்வளவு ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு, உன் அடிப்பெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஒழுங்கா போய் கேம் ஆடு அப்படின்னு சொல்லி தர்பூசணி வேலையை காட்ட ஆரம்பிச்சு. உங்கள் பார்வைக்காக எல்லா கண்டஸ்டன்ட்டும் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேட்சை கட்டி அமுச்சு விடுறாங்க. தலைவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து அந்த பேட்சை கீழே வந்து தற்கொலை பண்ணிச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம தர்பூசணியோட நடனம். தர்பூசணின்னு உடனே அவர் பாடி ஷேமிங் பண்றேன்னு நினைச்சிட போறீங்க. நம்மளால தான் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆச்சு, அதனால தமிழாக்கம் பண்ணி உங்களுக்காக சொன்னேன். தர்பூசணி நட்சத்திரம். நம்மளோட செகண்ட் கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பலூன். பட் வளர்ந்த குழந்தைங்களுக்கு பேரை மாத்துறதுக்காக தான் இவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களாமா. அதாவது அப்ப பிடிச்சது
இப்ப புரியல. சரி அதை விடுங்க. இவங்க பேரு அரோரா சின்க்ளேர். ஃபர்ஸ்ட் தர்பூசணி பழம், ரெண்டாவது ஸ்ட்ராபெரி பழம். அதாவது ஸ்ட்ராபெரி கலர்ல ஒரு Dress போட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். மாத்திட்டா சார் இவங்க வந்த உடனே வாங்கம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்காம ஸ்ட்ரெயிட்டா ஏவி பாத்துடலாமா அப்படின்னு போயிட்டாரு நம்ம சேதன்ன. உஷாராயிட்டாரு. திக்குமுக்கு ஆடி போயிட்டாரு போல இருக்கு இவங்கள பார்த்த உடனே. தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் ஐ அம் ஜென்டில்மேன். இவங்க யாருன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல வந்த ரியா இருக்காங்க தெரியுமா, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவங்க தான் சொன்னாங்க ஒரு டேக் நேம் வச்சு என் ஃப்ரெண்ட் எல்லாரும் கூப்பிடுறாங்க, அந்த டேக் நேமை மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவ இந்த வீட்டுக்குள்ள போறா. அது என்ன டேக் நேம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் வளர்ந்த குழந்தைகளுக்கு பிடித்த அதான் நம்ம அரோரா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வீட்டுக்குள்ள இந்த அக்கா ஒரு பேட்சை குத்திட்டு போனாங்க. போன உடனே நம்ம வாட்டர்மெலன் இங்கிலீஷ்லயே பூந்து விளையாடுறாரு. Otherwise called as watermelon star. Do you know me? Okay, fine. You are from? யா இங்க தமிழ் தான் பேசணும். ஏங்குதா பேசுறாருல இங்கிலீஷ். பொதுவா பொண்ணுங்களை வாமா போமான்னு கூப்பிடுவாங்க, பசங்களை வாப்பா போப்பான்னு கூப்பிடுவாங்க. அதுதானே நம்ம தமிழ் வழக்கம். ஆனா பசங்களை பார்த்தா வாமா போமாங்கறாரு, பொண்ணுங்களை பார்த்தா வாப்பா போப்பாங்கறாரு. ஏதாவது புதுசா பண்ணிட்டே இருப்பார் போல இருக்கு தலைவர். எத்தனை தடவை அடிக்கிறது எவ்வளவு சொல்றது மாத்திக்க மாட்டோம். ஆனா ஆக்சுவலி அரோரா அவங்க வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த எபிசோடே பார்த்தா ரொம்ப சிறுசிறுனே இருந்தாங்க, கோவமா இருந்தாங்க, ஒரு இரிட்டேட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் இதுலயே காமிச்சாங்க. ஆமா ஏனே தெரியல, எனக்கு ஒருவேளை இவங்க தான் வந்து அந்த நெகட்டிவ் ரோல் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க, அது இவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இல்லை நான் ஷோ பார்க்கல, வெறும் இன்ட்ரோ மட்டும் யாரா வந்துக்கிறாங்க சரி போ ஆப் பண்ணு போயிட்டு நான் பார்க்கல. இது ரெண்டாவது தான் தெரியும், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலாம் நமக்கு தெரியாது. வந்ததே வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிக்க முடியுமா? முடியாது. நம்மளுக்கு வந்து இவங்க ஒருத்தரும் இன்ட்ரோ பண்ணுறப்போ நம்ம மீடியாவில் பார்த்தா அதுதான் நம்மளுக்கு வருது கண்ணு முன்னாடி. இவங்க எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க செஞ்ச வேலைகள், செஞ்ச சில விஷயங்கள் அதுதான் முன்னாடி வருதா. ஸோ அது எந்த ஐடியாவுமே இல்லை எனக்கு. பட் இந்த பீஸ் அடிக்கிறதுக்காகவே அடுத்து ஒரு பீஸ் இறக்குனாங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? FJ வாங். இவர் என்ன பண்றாருன்னா பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வாயாலே ஒரு சவுண்ட் போடுவாங்க தெரியுமா, ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. ஏற்பட்ட ஒரு திறமை உள்ள திறமைசாலி போல இருக்கு. பட் அவரோட ட்ரெஸ்ஸை பார்க்கணுமே, எங்க தச்சாருன்னு தெரியல, சும்மா சொல்லக்கூடாது, ஒரு வித்தியாசமா இருக்கு. மேல போட வேண்டிய ட்ரெஸ் தூக்கி கீழ போட்டு கமலா ஐயா வந்தா பாராட்டி தள்ளிருப்பார். பேண்ட் தூக்கி மேல மாட்டி இருக்கடா, என்னடா இது? சரிப்பா FJன்னு சொன்னியே, ஃபுல் நேம் என்னப்பா அப்படின்னு சேதனை கேட்டாரு. அதெல்லாம் நான் இங்க சொல்ல மாட்டேன், ஒரு நாள் மக்கள் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். பெரிய மனுஷனை மதிச்சு பாவம் அவருக்கு அசிங்கமா போச்சு. தம்பி எடிட்டர் தம்பியா இதை கட் பண்ணி விட்டுருப்பா, அண்ணன் பேர் டேமேஜ் ஆயிரும். அப்புறம் போட்டு விட்டாங்க பாவம். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம். தலைவர் உள்ள போன உடனே நம்ம ஸ்ட்ராபெரி பழம் இருக்கே அங்க இருந்து ஓடி வந்து சிரிச்சுட்டே இந்த பயப்படையா கட்டி பிடிச்சிக்கிட்டே, ஓ கதை அப்படி போகுதோ, வெளியவே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு தான் பாத்துட்டு இருந்தோம். பட் அந்த பாடிக்கு இந்த லேடி செட் ஆனா ஓகே, நம்ம கண்டென்ட் இப்போதைக்கு புள்ளி மட்டும் வைப்போம், ஒரு 10-15 நாள் கழிச்சு கோலம் போட்டுப்போம். சும்மா ரேட்டியா நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. அடுத்த கண்டெஸ்டன்ட் பார்வதி. இவங்கள பத்தி என்ன சொல்றது? வந்த உடனே ஏவிய போட்டாங்களா, அது ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் ஆவற வரைக்கும் நான் வெரி போல்ட், ஐ அம் போல்ட், ஐ அம் போல்ட், போல்ட் 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 போல்ட்னு இருக்காங்க. அதனாலேயே நம்ம சேதன போல்ட் பார்வதி அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. பாப்போம் உள்ள போய் இவங்க பேசி சாவடிக்க போறாங்களா இல்ல பேசுறவங்கள சாவடிக்க போறாங்களா அப்படின்னு. பேசிட்டு தொண வரீங்க, ரெண்டுமே பண்ணுவாங்க. பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க, உட்கார்ந்து பேசாம வாங்க. அப்படியே பேரலா இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம அரோரா உங்க கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, என் கண்ணை பாருங்க தூங்காம டயர்டா இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம வாட்டர்மெலன் என்ன தெரியுமா சொன்னாரு, சிலருக்கு கண்ணு அழகு ஆனா உங்களுக்கு அப்படின்னு கேப் விட்டாரு. பாத்தீங்களா இந்த பீஸுக்கு அந்த பீஸ் மேல ஒரு கண்ணு போல இருக்கு, மத்தவங்க துண்ட போறதுக்குள்ள நம்ம ஒரு பிட்ட போட்டு உஷார் பண்ணிப்போம் அப்படின்னு நினைச்சாரு போல இருக்கு. ஆனா பின்னாடியே வந்த FJ, யோ உனக்கு அது பேத்தி வயசு, அதை பார்த்து பேசுற பேச்சா இது அப்படின்னு டேமேஜ் பண்ணி விட்டாரு. என்ன பாவரே மச்சான், இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கா மச்சான். ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு. இவர் பேரு துஷார். இவர் யாருன்னா இது வரைக்கும் எங்கேயும் பெருசா ஃபேமஸ் ஆகல, பட் ஆகலாம் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்காரு. இவர் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர், ஆசையில இங்க வந்திருக்காரு போல இருக்கு. பட் பாக்குறதுக்கு இந்த கொரியா, சிங்கப்பூர், மலேசியா ஆள் மாதிரி இருக்கானே, ஒருவேளை அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நடிக்க வந்திருக்காரோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவரோட பாட்டி சிங்கப்பூரை சேர்ந்தவங்களாம், இவங்க தாத்தா நம்ம ஊருக்காரு. இந்த சிங்கப்பூர் இந்தியாவும் சேர்ந்து ஒரு லவ் கொலாபரேஷன் பண்ணி பிறந்தது இவரோட அப்பா. அவரோட பையனான இவருக்கு அப்பாவோட அதனாலதான் பாக்குறதுக்கு பிடிஎஸ்ல வர்ற ஒன் ஆஃப் த பையன் மாதிரியே இருக்காப்ல. கொஞ்சம் பத்தியாடா அப்படியே பொல பொல பொலன்னு ஃப்ரெஷ்ஷா அழகாகறான்டா.
நீங்க இன்னைக்கு பேசல் கூட்டு போறேன் கூட்டு Korean lovers நிறைய பேர் போனீங்க இருக்காங்கன்னு. இவருக்கு எஸ்டிஆரையும் சிவகார்த்திகேயனையும் ரொம்ப பிடிக்குமா. அதை வந்து ஏவியில சொல்ல இதை பார்த்தா நம்ம சேதனனுக்கு காண்டாயிடுச்சு. ஏன்டா எப்படி இதை என் முன்னாடி தான் போட்டு காட்டுவாங்கன்னு தெரிஞ்சும் எஸ்டிஆர் பிடிக்கும் எஸ்கே பிடிக்கும்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இந்த விஎஸ் பிடிக்கும்னு சொல்ல தோணல பத்தி அவனுக்கு. அப்படி இல்ல சார், எனக்கு உங்களையும் பிடிக்கும். என்ன ஆறுதல் பெருசா? என் வீட்ல ஒருத்தர் இருக்கான், அவனும் எஸ்டிஆர் தான் பிடிக்கும்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்டா டேய், வீட்லயே ஒரு ஆக்டர் எல்லா வீட்லயும் இதான் சொல்றாங்க. எவனும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி துஷாரோட அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண, நீங்க தனுஷ் கவலைப்படாதீங்க இதே சார், மாதிரி நான் உங்க ஃபேன் அப்படின்னு நல்ல சிரிப்போட ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்தார். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். போறதுக்கு முன்னாடி சார் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னு கேட்க, எஸ்டிஆர் ஃபேன் தானே நீ, அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு டேமேஜ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் கண்டுக்காம லவ் யூ சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போனாரு. பையன் வேற பாக்குறதுக்கு ஆன்லைன்ல டிஷர்ட்லாம் ஆர்டர் போடுவோம் தெரியுமா, அதெல்லாம் போட்டு காட்ட ஒரு சில மாடல்கள் வருவாங்க தெரியுமா, அந்த மாடல் பீஸ் மாதிரி இருக்குது. உள்ளேயும் நிறைய பொண்ணுங்க. இந்த தடவை லவ் கொலாபரேஷன் ஏகப்பட்டது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாப்போம் இந்த சிங்கப்பூர் கிராண்ட் சன்னும் இந்தியன் கிராண்ட் டாட்டரும் சேர்றாங்களா அப்படின்ட்டு. நாமே ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ண கூடாது. நம்ம என்ன பிரசவத்துக்கடா வந்திருக்கோம். நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் காரமடமணி குக்குவித் கோமாளிக்கு டைட்டில் வின்னர் ஆனவங்க. இவங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம். விஜயலட்சுமி அப்படின்றவங்க இவங்களோட ஒன் ஆஃப் த சிஸ்டர். அவங்க சென்னை 6,28,000 அப்படின்ற படத்துல ஹீரோயின். அடுத்தது இன்னொரு தங்கச்சி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க குக்குவித் கோமாளில நடிக்கல, அருமையான ஒரு குழம்பு சமைச்சு டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. ஆமால நல்லா சமைச்சு போட்டுருவாங்க. என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. ஆனா ஏன் இவங்கள தூக்கி உள்ள போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்க இருக்கிறப்பவே ரொம்ப கைண்டான ஹார்ட்டா இருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுக்கும் கைண்ட் ஹார்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஆனா ஒண்ணு, இவங்க ருசியா சமைக்கிறதுக்காகவே மோஸ்டா இவங்களை நாமினேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சோறு முக்கியம்ல. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கும் கனி பத்தி நல்ல தாட் தான் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் நான் குக்கு வித் கோமாளில பாக்குறப்போ ஒரு புலம்புல இருக்கும் அவங்கள்ட்ட. அங்க நடக்குது இங்க நடக்க சொல்லுவாங்களா, எனக்கு இவங்க பார்த்தானே ஒரு வேலை இவங்க விஷ பாக்குன்னு பேர் வாங்கிடுவாங்களோ, எதனா கோத்து விட்டு இது பண்ணுவாங்களா, அதாவது மனசுல பட்டது அப்படியே சொல்லிடுவாங்க. அதனால ஒரு குழப்படி நடக்குமோன்ற மாதிரி தோணுது. பட் மற்றபடி சமையல் அதெல்லாம் வேற லெவல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஜாலி டைப்பும் கூட, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த பேர் வாங்குவாங்களோன்னு தோணுது. நல்லா கோவப்பட்டும் பார்த்துருக்கோம். பாஸ்கர் மாஸ்டர் இருந்தார்ல, அவர்கிட்டலாம் பயங்கரமா டென்ஷன் ஆகி கோவப்படுவாங்க. மேபி அதெல்லாம் இங்க நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். அது விளையாட்டா கோவப்படுறது, சீரியஸா இல்ல. பாவம் எல்லாரும் வாயில எச்சுதான். அடுத்த கண்டஸ்டன்ட் சபரி. இவரை நீங்க விஜய் டிவில பாத்திருப்பீங்க. வேலைக்காரன்னு ஒரு சீரியல் வந்துச்சு தெரியுமா, அதோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம ஒரு சில இதெல்லாம் ஆங்கரிங்கும் பண்ணிருக்காரு போல இருக்கு. சோ இவரும் ஒன் ஆஃப் த விஜய் டிவி ப்ராடக்ட் தானே வச்சுக்கங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க. இவரோட கதை என்னன்னா, அக்காவை படிக்க வைக்கிற காசை எடுத்து தம்பியை படிக்க வச்சிருக்காங்க. சோ எனக்கு விட்டு கொடுத்த அக்காக்காக நான் ஏதாவது ப்ரூவ் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்து ஒரு சில ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. ஃபைனலி எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனாரு பாருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் கக்கூசுக்கு போனாரா. ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா இந்த ஹெல்த் ஃபாசெட்னு சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி கழுவுவோமே வெஸ்டர்ன் டாய்லெட்ல, அந்த பைப்பையே காணோமா. அப்புறம் இந்த ஆப்ப வச்சு ஆஃப் பண்ணாங்க பாத்தீங்களா. எப்படியும் 18வது கண்டஸ்டன்ட் உள்ள வர போறதுக்குள்ள நம்ம மூக்கு புடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேக்குறீங்களா, தண்ணி வராம எப்படி போக முடியும். நம்ம ஆளுங்களுக்கு பேப்பர் யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல. ஃபாரினர்ஸ் மாதிரி அடக்கி வச்சாலும் வைப்பேன், பேப்பர் எல்லாம் வச்சு கழுவ மாட்டேன்டா அப்படின்ற முடிவுல சுத்தி வந்தாங்கன்னா விளைவுகள் எப்படி இருக்கும். அடுத்த கண்டஸ்டன்ட் படங்களை டைரக்ட் செய்த பிரவீன் காந்தி. இவர் ஆளு வந்ததுல இருந்து பயங்கர துருதுருன்னு இருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம ரைமிங்லயே பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பின்னாடி ரம்யா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட என் பேர் ரம்யா அப்படின்னு சொல்லவும் வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாங்க கம்மியா போமா அப்படிங்கிறாரு. இவர் வீட்டுக்குள்ள போன உடனே இந்த வாட்டர்மெலனும் பார்வதி முன்னாடி நின்னுக்கிட்டு, இங்க பாத்தீங்களா நீங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்க முகத்துல தான் முழிச்சிங்க, பார்த்து வச்சுக்கங்க அப்படின்றாங்க. பாவம் எத்தனை வாரம் தாங்குவாரோ. நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா. பட் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, பரவாயில்லையே இந்த வீட்டுக்குள்ளேயே 3 ஹீரோஸ் இருக்கீங்க, 3 ஹீரோயின்ஸ் இருக்கீங்க அப்படின்னு இவங்க எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம தர்பூசணி சைடுல நின்னுட்டு இருந்தாரு. அப்ப நானு அப்படின்னு கேட்க, ஐயோ நீங்களும் தான் காமெடியன் இல்லன்னா எப்படி அப்படின்ட்டாரு. இதை கேட்ட நம்ம தர்பூசணிக்கு ஃபியூஸ் போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி மானமே போச்சு. நானும் ஹீரோவாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப யாரு ஹீரோயின் பார்வதி நீங்களா அப்படின்னு கேட்க, ஐயா நான்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு கான்பிடன்ஸ் இருக்கலாம், ஆனா நம்ம வாட்டர்மெலனுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் கூட இல்ல. ஓவர் கான்பிடன்ஸ் உலக சினிமாக்கே நான் யாருன்னு காட்டுறதுக்காக வந்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அப்பவே தெரிஞ்சுக்கங்க இவரோட கான்பிடன்ஸ். நடிப்பு அரக்கன் பைத்தியமா நடிக்கிறார் சார். அடுத்த கண்டஸ்டன்ட் கெமி. இவங்க நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. விஜய் டிவில குக் வித் கோமாளியில கோமாளியா
வந்தாங்க. அண்ட் இப்ப சிங்கிள் பசங்கள கூட இவங்கள பார்த்தேன். இவங்க பாட்டு பொசுக்கு நீங்க வந்துட்டாங்களே. அப்ப அங்க என்ன கர்மத்தை பண்றாங்களோ நம்ம அதெல்லாம் பாக்குறது கிடையாது. இவங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க சிரிச்ச கெமியை தான் பாத்திருக்கீங்க. என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு மூஞ்ச முறப்பா வச்சிட்டு சொல்றாங்க. ஐயோ சொல்லிட்டு போறவங்க காமெடி தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோமா, ஸ்ட்ரைட்டா அப்படியே பாத்ரூம் குள்ள போனாங்க. அவங்களமா அப்படின்னு உட்காரவும் திரும்பி பார்த்தா தண்ணி வரல. ஐயோ ஆமா அங்க ரொம்ப நேரம் போயிருக்கோம். இங்க வந்து போய்க்கலாம்னு நினைச்சேன். போன ஸ்பீடுக்கு வெளியே ஓடி வந்துட்டாங்க. அத்தரத்தை அடக்கலாம். எவ்வளவு நேரம் தான் வந்தனே டாஸ்க் போல. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆதிரை. எனக்கு சீரியஸ்லி இவங்க யாருன்னு பெருசா தெரியல. ஆனா பிகில் படத்துல ஒன் ஆஃப் த ஃபுட்பால் பிளேயரா இவங்க. அதே மாதிரி விஜய் டிவி சீரியல்ல ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, மகாநதி அப்படின்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்களாமா. பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். கை கொடு. அடுத்த கண்டஸ்டன்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா, நம்ம பிரவீன் காந்தி சொன்னாரே, ரம்யா அவங்க சாப்பிடுறாங்க கம்மியா. அந்த ரம்யா தான் இவங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆனவங்க போல இருக்கு. ஃபேமிலி வைஸ் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொந்த வீடும் இல்ல, ரெண்டல் கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்களும் நல்லா வர வாழ்த்துக்கள். பட் இவங்க பெருசா சம்பவம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஓரமா பச்சி சொல்லுது. வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். அடுத்த கண்டஸ்டன்ட் வினோத். கானா வினோத். இவரு ராயபுரத்துல இருந்து வராராம். நல்ல கானா பாடல்கள், முக்கியமா அந்த கானா பாடல்கள்லாம் சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா எல்லா சீசன்லயும் பாருங்களேன் இந்த கானா பாட்டு பாடுறவங்களும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனா எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரியல. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. இவர் வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாருக்கும் ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம அரோரா சின்க்ளேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்க அரோரா அப்படின்னாங்க. என்னது 60 ரூபாயா அப்படின்னு பத்தி விட்டாரு. அதுக்கு பயங்கரமா கடுப்பாவாங்கன்னு பார்த்தா you are so sweet and naughty அப்படின்னு முடிச்சிருச்சு பயபுள்ள. அப்ப இந்த சீசன் ஃபுல்லா சிரிச்சே சமாளிச்சிருமோ, விடக்கூடாது. எனக்கு கோபமா பேச வரவே செய்யாது. இப்ப கூட பார்த்தல நான் எப்படி சொதப்புனேன்னு. சரி அடுத்த கண்டஸ்டன்ட் வியானா. இவங்க பேசுறது கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுனதுல ஒரு சின்ன துளிகளை மட்டும் பாருங்களேன். நான் ரெடி. நீங்க எல்லாம் ரெடியா? எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு ரெடிங்கிறது. உங்க பக்கத்துல எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. குழந்தை நான் படம் உங்களுக்கு. கடல் கண்ணிக்கு கால் இருக்காதடா, வாலு தான் இருக்கும். இவங்க ஒரு மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ். ஆமா இவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சைடுல நம்ம டாக்டர் டைரக்டரை புடிச்சு, சார் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மீடியா ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்காங்க. இஃப் யூ see கெமி வந்து விஜே, பார்வதி விஜே அண்ட் ஒரு சில சீரியல் ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க. ஆனா நான் ஜஸ்ட் a டாக்டர். அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே இதே மாதிரி இங்கிலாந்து அப்படின்னு கேப் போடாம பேசிட்டு இருந்துச்சு இந்த பீஸ். இத பார்த்து நம்ம டைரக்டர் பிரவீன் காந்த் ஓ குட் 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 அப்படின்னு பேசிட்டே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரா. ஆனாலும் இந்த பயபுள்ள உள்ளியே பின்னாடியே போய் சரி என்னோட தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அப்பான் டைம் நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சென்சார் பண்ற அளவுக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்திருக்கு. இதை கேட்ட நம்ம பிரவீன் நல்லா வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். இதயம் ஒரு கோயில் பண்ண கூட விட மாட்டேன்றாரு. நிறைய ஆடு ஆடு பக்கத்துல மாடு மாடுல முத நாள்லயே திருச்சி ஓடுற அளவுக்கு பண்ணுதே இந்த செவரு. வரப்போற 105 நாள்ல எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ. இல்லைங்க அந்த வியானா அந்த அவங்க வந்தாங்களே ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ அந்த எடுப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் இதுல நல்லா தான் பேசினாங்க, தெளிவாக தான் பேசினாங்க. ஸ்டேஜ் வந்ததும் அப்படியே குழந்த மாதிரி பேசுகிறேன், க்யூட்டாக பேசுகிறேன்ட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. எப்பவுமே நம்ம பிக் பாஸ்ல அந்த மாதிரி யாராவது வந்தாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் கண்டிப்பாக திட்டுவாங்க, ரொம்ப ஜெனிலியாமே நடிக்காதுன்ற ஒரு தாட் வரும்ல. ஸோ மேபி இவங்க அதுவா இருப்பாங்களோன்ற ஒரு இது இருக்கு, பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் பிரவீன். இவர் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காராம். படம் நடிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக. அண்ணா அட் த சேம் டைம் அங்க பெரிய ஆள் ஆயிட்டு சைடுல நான் சீரியலும் பண்ணும் அப்படின்றதா இவரோட எய்மாமா. இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வந்துட்டு இருந்தாரா. அவரை லாங் ஷாட்ல பாக்குறப்போ நான் கூட இந்த கிரிக்கெட்டர் இருக்காரு டிஜே பிராவோ அவர் தான் உள்ள வந்துட்டாரு போல இருக்குன்னு நினைச்சேன். கண்ணாடி கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருன்னு. எவரே அப்படிங்கிறீங்களா? நம்ம போய் ஆரம்பம் அப்படியா? சத்தியமா எனக்கு தெரியல யாருன்னு. அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரும் ஒன் ஆஃப் த விஜய் டிவி ப்ராடக்ட்னு தெரிய வந்துச்சு. அதுவும் ஒரு சில சீரியல்ஸ்ல சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்றவராமா. இந்த பீஸ் வந்ததுல இருந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்குது. அதுவும் எப்படி என்கிட்ட அன்பு கொடுத்தா அன்பு கொடுப்பேன், கோவத்தை கொடுத்தா கோவத்தை கொடுப்பேன்.
என்ன உடைக்க நினைச்சா அவங்க கையை கிழிச்சு ரத்தம் வர வச்சிருவாங்க. ஐயோ. நான் இருக்கிறது அவங்களுக்கு தான் டேஞ்சர், பி கேர்ஃபுல் அப்படின்னு பயங்கரமா பயம் காமிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறப்போ இருக்கு இந்த ஆளால ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு தோணுது. பட் இத சொல்றாங்க, எனக்கு ஒன்ன நினைச்சு கவலை இல்ல, ஒன்னால வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாருக்காவது ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு கில்லி படத்துல வர த்ரிஷா மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இது என்ன ஷோ நினைச்சாலும் என்ன நினைச்சாங்க, அவருக்கு பில்டப் பண்ணிக்கிறாரு, இவங்க அவங்களுக்கு பில்டப் பண்றாங்க, ஏதோ அடிதடி சண்டைக்கு இறக்கி விடுவாங்க அந்த மாதிரி ஏதோ பில்டப் பண்ணுறாங்க. ஷோ சார் இது அந்த மாதிரி பண்ணி ரத்தம் வர அளவுக்கு பண்ணீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே போவீங்க. இது பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க, உன்னால ஆபத்து வந்துடக்கூடாதுன்னா வரக்கூடாது. அது எப்படி அவங்க அது பெருமையாக எடுத்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. இல்லை எனக்கு இவர் மிஸ்டர் மிஸ்டர் சின்ன திரையா அதில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் எனக்கு பார்த்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஒரு சொல்கிற விஷயத்த டக்குன்னு எடுத்துக்க மாட்டார். அந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கிறவங்களே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன். அவங்க ஒய்ஃப் விஷயத்தில் நான் பார்த்த வரைக்கும் அதை பார்த்துருக்கேன். ஸோ மேபி இப்போ எப்படி இருக்கான்னு தெரியும், தெரிஞ்சு இவரால் இந்த புரிஞ்சிக்காம டக்குன்னு வாய் விட்டு ஏதோ சண்டை வரும்ல அந்த மாதிரி இருப்பாரோ அப்படின்னு தோணும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நமக்கு ஒரு தாட் வரும்ல ஒருத்தரை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் சுபிக்ஷா. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு vlogger, அதுவும் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பெண் மீனவ vlogger. அங்க இங்கன்னு சுத்தி பார்த்தா ஃபுல்லா சோஷியல் மீடியால தான் தூக்கி போட்டுருக்காங்க. அந்த வகையில கொஞ்சம் பாராட்டணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அதிகபட்ச ப்ராடக்ட்டா எல்லா சீசன்லயும் விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் இருக்கும். ஆனா இந்த தடவை கொஞ்சம் சோஷியல் மீடியா பக்கம் போய் ஒரு சிலர் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஐடியாலஜி. பார்த்துருக்கேங்க இவங்களை ஒரு வீடியோவில் அவங்க அப்பா அதை மீன் பிடிச்சிட்டு அப்போ தான் கரை ஒதுங்குவாங்க. வந்ததே இவங்க அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஊட்டி விடுவாங்க. உப்புமா தான் செஞ்சு வந்துருவாங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது. அது அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து தான் தெரியும். நானும் அந்த ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் இந்த இது காட்டினதுக்கு தான் தெரிஞ்சது. ஸோ வாழ்த்துக்கள் தான், இவங்க பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் மீடியா பீப்புள்ன்றப்போ அதில் இவங்க நீச்சல் அடிக்கிறது கஷ்டம் தான். பட் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவலில் தான் இருக்கும். போல்டாகவும் தெரிஞ்சுது அவங்களை பார்க்கும்போது. போல்டாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்த கண்டஸ்டன்ட் அப்சரா. இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் 2023 மிஸ் இந்தியாவா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க நம்ம விஜய் டிவி. எங்க போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே சிறப்பா இருக்கும் நம்புவோம். அடுத்த கண்டஸ்டன்ட் நந்தினி. இவங்க ஒரு ஆங்கராமா அண்ட் ஒரு சில சீரியல்ஸும் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஃபிட்னஸ் அண்ட் யோகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு அம்மா அப்பா கிடையாது, அம்மா என்னை எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் அழுதன்னா அவங்க மனசுடைஞ்சு போயிருவாங்க, அதுக்காகவே நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லி போல்டா உள்ள போயிருக்காங்க. சோ இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இடத்துல பாத்திருப்போம். இவர் பேர் விக்ரம். சேனல் வச்சிருக்காரு. நிறைய சாங்ஸ் ஃபன்னியா கிரியேட் பண்ணுவாரு. இவரு ஒரு சோஷியல் மீடியா பிரபலம். ஓ இவரா? அடுத்து கமருதீன். இவரு ஒரு சில வெப் சீரிஸ்லாம் பண்ணிருக்காரு அண்ட் சீரியல்ஸ் பண்ணிருக்காரு போல இருக்கு. இப்ப பெரிய ஸ்கிரீன் போணும் அப்படின்றதுக்காக இந்த குட்டி ஸ்கிரீனை யூஸ் பண்ணி பிக் பாஸ் குள்ள வந்திருக்கிறதா சொல்றாரு. பட் இவங்க தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா யார் உள்ள வந்தாலும் ஏ மாப்ள, ஏ மச்சான், ஏ வாடி வாடி வாடி, ஏ நீயா அப்படின்னு கட்டி பிடிக்கிற ஒரே ஆளு இந்த சபரின்ற கேரக்டர். அந்த பயபுள்ளைக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை செலக்ஷன் கமிட்டில இந்த பீஸ் இருந்திருக்குமோ? யாருக்கு தெரியும்? என்னமோ தெரிஞ்சவங்க மாதிரி உண்மையா பேசிட்டு இருந்தீங்க. சும்மா தமாஷ். இப்ப பார்க்க போறது தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட். இவர் யாருன்னா சவா. நம்மளே இவரை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு செம்மையா கலாய்ச்சி விட்டுருக்கோம். இவர் பேர் தான் கலையரசன். ஞாபகம் இருக்கா? இப்படி பார்த்தா ஞாபகத்துல இருக்கும். அப்படியே பின்னாடி முடிய விட்டு மூஞ்சி ஃபுல்லா விபூதிய பூசி ஒரு ஸ்டைல்ல பாருங்க. இவர் யாருன்றது தெரியும். நிஜமாவே நீங்க தானா? இவ்வளோ சேட்டை பட்டு எப்படி அவ்வளோ விட்டாங்க? பட் அது எல்லாமே அவரோட பாஸ்ட். அப்ப அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா குறி சொல்லிக்கிட்டு பிணங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பாயிண்ட்ல. அது மட்டும் இல்லாம தனக்கு இருக்க குழந்தைகள், மனைவி எல்லாரையும் விட்டு நிறைய தப்பான பாதைகளுக்கு எல்லாம் போயிட்டாரு. பொன் பெண் அந்த மாதிரி. இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ எனக்கு என்னோட மனைவி தான் வேணும், என் குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு நான் நல்ல மனுஷனா இருக்கேன், ப்ளீஸ் பிலீவ் மீ அப்படின்னு வந்திருக்காரு. சோ இப்ப தன்னோட மனைவி அண்ட் குழந்தைகளோட இருக்காரு. அண்ட் அவங்க இவரை சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. சோ இவரும் அகோரி கலையரசன் அப்படின்றது மாதிரி பிக் பாஸ் கலையரசன் மாறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு தான் போயிருக்காரு. மாறுவாருன்னு நம்புவோம். டேய் கேடி, நீ எங்க முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். ஆனா ஒன்னு நோட் பண்ணீங்களா? இது ஏவில காமிச்சாங்க பாத்தீங்களா ஒரு சில குழந்தைங்க, அது எல்லாமே இவரோட குழந்தைங்க தான். எப்படியும் குறைஞ்சது ஒரு 6-7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இவரோட வயசு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 32-35 அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இவரோட வயசு இப்பதான் 25. அதுக்குள்ளேயே பார்க்க கூடாத இருக்காரு. அப்ப எப்பேற்பட்ட உலகத்துல
பண்ணிட்டாரா பாருங்க. தேவையில்லாத பழக்கம் அது இதுன்னு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? அதை தான் நம்ம சேதனானும் சொன்னாரு. உள்ள ஆட்டம் பயங்கரமா இருக்கும்பா. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? நிறைய ஆட்டம் 25 போட்டாரு. சார். இந்த வயசுலயே நீ போடாத ஆட்டமா? போ உள்ள போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. என்ன ஆட்டம் ஆடினடா? அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒரு மார்க்கமா இருக்காங்கல்ல, பயங்கரமா பிளான் போட்டு தான் சூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சிறப்பா இருக்கும்னு நம்புவோம். பட் போன சீசன்ல வந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்லாம் பிரிச்சு கேமை ஸ்பாயில் பண்ணாம கரெக்டா கொண்டு போங்க. அதெல்லாம் பண்ணிருப்பாங்களே. இப்ப அந்த டேப் ஆன் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? அது எதுக்கு அப்படின்னா அத நாளைக்கு சொல்றேன். இப்போ அனௌன்ஸ்மென்ட் எங்கிட்ட இருந்து வர்ற வரைக்கும் உங்களுக்கு கக்கூஸ் ஃப்ளஷ் தவிர்த்து எங்கேயும் தண்ணி வராது. 1 2 3 எது போனாலும் வெளிய ஒரு டேங்க்ல தண்ணி வருது தெரியுமா? அதுல இருந்து பக்கெட்ல புடிச்சின்னு போய் தான் நீங்க கழுவணும், குளிக்கணும், விளக்கணும் அண்ட் குடிக்கணும் அப்படின்ட்டாரு. இப்படியே வா. அதுக்கு டைரக்டா ஸ்விமிங் பூல்ல இருந்து பிடிச்சிட்டு போயிடலாமே. இப்போ ஒரு சிலருக்கு டயரியான்னு வச்சிங்க, பக்கெட்ல தண்ணி இருக்கு, வாஷ் பண்ணிக்கிறாங்க. டக்குனு எந்திருக்கிறப்போ மறுபடியும் வயிறு கலக்குது. சோ பேலன்ஸ் இருக்க தண்ணியை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் வயிறு கலக்குது. சோ ஃப்ரீ அப் பண்ணி விடுறாங்க. இப்போ கழுவிட்டு வெளில வரணும்னு நினைக்கிறப்போ தண்ணி இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. டவுட் கிளியர் பண்ணிக்கோனாமா? ஆனா நம்ம சொல்ல கேட்காம என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ வீட்டை ரெண்டா பிரிச்சிட்டாங்க. ஒன்னு டீலக்ஸ், இன்னொன்னு சூப்பர் டீலக்ஸ். ஆமா, இந்த ப்ளூ பேட்ச் வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் மட்டும் தான் சூப்பர் டீலக்ஸ். அவங்க ரூம்குள்ள இந்த டீலக்ஸ் இருக்கிறவங்க போக கூடாதான். இப்படின்னு இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு தான் இந்த பிக் பாஸ் பைபுல என்ன பிளான் போட்டு வச்சிருக்கு அப்படின்றது தெரியும். அவர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் அவர்களை காப்பாற்றுங்கள். இதை கேட்ட நம்ம சபரி, இப்ப நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் இந்த சிச்சுவேஷனை தாக்கு பிடிக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, பிளேட் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரே தட்டுல சோறு திம்போமா, அது வேலைக்கு ஆகாது. இப்படி வேணா பண்ணலாம். ஒரு குண்டா நிறைய சோத்தை போட்டு அதுலயே பிசைஞ்சு உருண்டை உருட்டி கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிடுவோம். உருண்டையா? ஏய், கேட்பாங்களே, ஸ்ரீரங்க கோயில் யானை வாயில வைக்கிறதுடா இது. ஒரே பாத்திரத்தோட முடிஞ்சிருச்சு. பிளேட் யூஸ் பண்ண தேவையில்ல. எப்படி ஐடியா அப்படின்னு கேட்க பார்வதி, சூப்பர் ஐடியா சபரி அப்படின்னாங்க. ஆனா ஏதோ ஒரு பயபுள்ள பின்னாடில இருந்து சொல்லுச்சு, நமக்கு தான் ஸ்விம்மிங் பூல்லயே தண்ணி இருக்கே, அதை யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு. பட் எந்த பீஸுங்களும் அதை காதை கொடுத்து கேட்கல. எவ்வளவு ஒரு நல்ல ஐடியா. ஒரு பாயிண்ட்ல டேங்க்ல தண்ணி நின்றோம், ஆனா ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணி வச்சு மேனேஜ் பண்ண முடியும்ல. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட யோசிக்க மாட்டாங்களே. மூஞ்சிங்களா பாரு, நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்த. உங்களுக்குள்ள ட்விஸ்ட் ஆயிட்டீங்களா? சரி, இதுல யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட், யார் பெஸ்டா பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்னோட நடிப்பு அரக்கன், தர்பூசணி பழ நட்சத்திரம் டாக்டர் திவாகர் பிபிடி, அவர் தான் டைட்டில் அடிப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அதுக்கான எல்லா தகுதியும் என் தலைவன்ட்ட இருக்கு. சிங்கம் என்ன பண்ண போகுதுன்றதை மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். எனக்கு லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா, யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நினைக்கிறீங்கன்னு. சுத்தமா ஐடியா இல்லை. பாதி பேர் நம்ம யாருன்னே தெரியல, பாதி பேர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த 2 தாட் இருக்கிறதுனால எந்த ஐடியாவும் இல்லை. பாப்பா எப்படி போகுதுன்னு. அந்த மாதிரி கலையரசன் அவர் வந்தது கூட, ஏன்னா அவரை பற்றி ஃபர்ஸ்ட்லாம் கேள்விப்படும்போது நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி நிறைய கலையெல்லாம் கற்று வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருந்தார். அப்படின்றவர் தான் இப்படி பாத மாதிரி இப்படி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவரோட நிறைய டேலண்ட்ஸு நான் மற்ற எல்லா விஷயங்களையும் காட்டுவார் நம்புறேன். இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல ஒரு லைஃப் போவாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு அவர் வந்தது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும்ல அவர் லைஃபுக்கு. மாறி இருந்தால் சந்தோஷம் தான். இப்பயும் அதே மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வேறு அந்த ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்ததும் படிக்க அவர் சொல்வார்ல ஒரு சில அட்வைஸ்லாம். அப்போ வந்து நான் டாஸ்கில் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஆரம்பித்தார். எனக்கு அப்போவே ஆமாம் இதுதான் எல்லா சீசன்லேயும் சொல்கிறீங்க, ஆனால் டாஸ்க்கு பார்த்தா உள்ளே பெருசாக வைக்கவே மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்கும். நிறைய எதிர்பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீசன் 3rd சீசன்லாம் பார்த்தோம் எப்படி டாஸ்க் வச்சு எப்படி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கே பெருசாக இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன டாஸ்க் ஈஸியாக அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே அப்படி சொல்லி, ஆனால் இங்கே வந்ததுமே ஒரு அந்த வாட்டர் டாஸ்க் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது. அட்லீஸ்ட் இந்த சீசன்லயாவது நிறைய டாஸ்க்லாம் வச்சு பயங்கரமாக போகும்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ரீல்ஸில் பார்க்குறோம் இந்த ஹிந்தி பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ், அவங்கெல்லாம் பார்த்தா வேற லெவலில் இருக்குது. அந்த விளையாட்டு அதெல்லாம் நிறையவே இருக்கும். அதுக்குள்ளே அவங்க சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும் தான். பட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொண்டு போவாங்க. அது லாங்குவேஜே புரியலனாலும் உட்காந்து பார்த்துருப்போம், ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, சும்மா நோயா பேசிட்டு தான் இருப்பாங்களே தவிர கேம் விளையாட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே கேம் கொடுத்தாலும் அது சொதப்பிக்கிட்டு ஒன்றும் இல்லாத சப்ப கேமாக இருக்கும். இல்லை ஸ்கூல் டேஸில் விளையாடுற கேம் கொடுத்துன்னு இருப்பாங்க. இது என்னையா கேம் அப்படின்னு ஒரு மாதிரி போர் வச்சிருப்போம். போன சீசன் அப்படி தான், ஒன்றுமே பாதிக்கு மேலே நம்ம பார்க்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. அந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு டிசப்பாயிண்டடாக இருந்தேன். எல்லாரும் வந்து விஜய் டிவி கண்டஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் இவங்க தான் நிறையா வருவாங்க அப்படின்னு சொன்னோம். ஐயோ போச்சுரா திரும்பவும் அவங்களே வா புதுசாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன்.
நம்ம ராகேஷ் ப்ரோ அவரும் வந்து அந்த கண்டஸ்டன்ட் நேம் லிஸ்ட்லாம் சொல்லும்போது அவரும் ஃபுல்லாக விஜய் டிவி அதே சொன்னாரா, போச்சுரா அப்போ இந்த சீசன் நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நிறைய புதுசாக போட்டிருந்தாங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இவங்க எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்றது நல்லா இருக்கும் புதுசாக பார்க்கறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் ஓகேங்க, நல்லா இருக்கு. ஏன்னா புதுசாக இப்போ எல்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்றப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல சந்தோஷம் தான். பட் அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான். அங்கே இருந்த மாதிரி இங்கேயும் கோமாளித்தனம் பண்ணிருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஓகே, எங்களை விட எங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.